லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சம்பந்தி அடிக்காதீங்க மாப்பிள்ள, அடிக்காதீங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள சம்பந்தி சம்பந்தி வேணாம் சம்பந்தி, மாப்பிள்ள அடிக்காதீங்க. வாங்க வாங்க சம்பந்தி, மாப்பிள்ள பாப்பம் சம்பந்தி, சம்பந்தி வேணாம். ஐயோ சம்பந்தி சம்பந்தி, ஆயிரம் இருந்தாலும் உங்க மருமை சம்பந்தி. இதையா மருமக? இப்ப நான் மருமக மருமக அது சொல்லிட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான் ஒண்ணு புருஷன் அவங்க அப்பாட்டு போட்டு சொல்லுவா. மாப்பிள்ள பாவம் சம்பந்தி, மாப்பிள்ள அவனை விட்டுருக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மாமா, எனக்காக யார்கிட்ட கெஞ்ச வேண்டாம் மாமா. நான் பண்ண தப்பு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். போதும் மாமா, போய் அம்மாவுக்கு என்னாச்சு பாருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசுறியா? உன்ன வேணாமியா வேணாமியா சும்மாரியா? அப்சே போடுங்க அப்சே. என் பொண்ணை ஏமாத்த எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கு? மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா, இந்த மாமனால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாம போச்சேடா. விழியா விழியா, ஐயோ மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள.
ஏய் மாப்ள ஏய் விடு மாப்ள நடந்து போச்சு. ஊர் பைய பூரா பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கண்ணை கசக்காம நடந்து வா மாப்ள. ஏய் விடுறா, எல்லாம் சரியா போகும். மூதாட்ட போய் பேசி சமாதானப்படுத்தலாம் பண்ணிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கியா? ஆமா எல்லாமே வெள்ளை வெட்டி வெள்ளை சொல்றத சட்டை. கேளு, மனசை போட்டு பழப்பிக்காத. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு வெக்கம் இல்லாம எப்படி ரோட்ல நடந்து வராம நான் பேசுற அளவுக்கு நம்ம ஆளாயிட்டேன்டா. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல தெருவில் நடந்து போனா பாதி வழியில நாண்டுட்டு சாக வேண்டியதா. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கேட்டுட்டு நீங்க தான் கண்டு போறீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களா? நாசமா போவீங்கடா. எல்லாம் விதிடா. யோ நீலாம் மனுஷனாயா இப்படி ஏமாத்திரியிற? போய் சாவியா. நாளைக்கு பாடையில போக போறவங்களாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானுங்க. வெட்டி பயலுங்க. விடுமாப்பிள, இவனை பேச்செல்லாம் காதில் வாங்கிக்காத. இவனெல்லாம் இப்படித்தான் வெட்டி பசங்க. 3 நாள் இவனுக்கு மூஞ்சில முழிக்காம இருந்து பாரு, எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. இந்த நாடே அப்படித்தான் மாப்பிள, எது சொன்னாலும் மறந்துடுவானுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதா, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுவோம். ஆட்டோ ஆட்டோ ஏய் மாப்பிள மாப்பிள, டேய் நில்றா. டேய் எங்கடா போற? ஆட்டோ கூட்டு பிடிக்க ஓமான்ல போய்கிட்டு இருக்கேன். டேய் கண்டவன்லாம் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலடா. ஆட்டோவில் போலாம் வா. அப்படிதான் அவன் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவான். நான் பண்ண தப்புக்கு என்ன பேசுறாங்க? பேசட்டும் மாமா. மாப்பிள இந்த பேச்செல்லாம் பத்தாது. ஊரே கூடி நின்னு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? படிக்காத ஒரு அப்பாவை பண்ண ஏமாத்திருக்கே. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? நாட்டுக்கிட்டு சாக வேண்டியதானு யோ மாப்பிள, என் மூஞ்சியை பார்த்து காரி துப்பணும் மாமா. அப்பதான் நான் அமுதாவுக்கு பண்ண துரோகத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். இவ்வளவு பண்ணிட்டு வெக்க மேல நடந்து வரல. நான் எல்லாம் ஏன் மாமா உயிரோட இருக்கணும்? மாப்பிள நான் சாகணும் மாமா. டேய் 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 மாப்ள, டேய் டேய் ஏய் பஸ்டா, டேய் ஓட 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 ஓடாங்கல. நீ எல்லாம் எதுக்குடா சாகன? அந்த பிள்ளை உனக்கு எத்தனை நாள் ஆட தெரியும்? 4 மாசம் இல்ல 6 மாசம்? 4 மாசத்துக்கு முன்னாடி பழகுன ஒருத்திக்காக உசுரே விரியங்கறியாடா. எங்களெல்லாம் நினைச்சு பாத்தியாடா? 10 மாசம் வயித்துல சுமந்து வலிய தாங்கிக்கிட்டு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனாலே வாத்தா, அவங்கள நினைச்சு பாத்தியாடா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களே. ஆனா ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே தூக்குற தொங்கன்னு நினைப்பீங்களே? இல்ல ரோட்ல அடிபடி சாகணும் இல்ல? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இனிமே உன் வாயில இருந்து சாக போற வேக போறன்னு வார்த்தை வந்துச்சு, அவனை உன்னை தொலைச்சு போடுவேன். அதோ ஏற வண்டியில சாக போற சாக எடியாட்டாவ சாக போறனா சாக டப்ப. நல்லா நடக்க வேண்டிய கல்யாணத்தை இப்படி ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அலைய விட்டாங்களே. அக்கா பொசிஷன் என்னன்னு தெரியலையே. இந்த சின்ன பையன்ட்ட கேப்பா. மாணிக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன்? எப்பயும் ஃபோன் பண்ண மாட்டானே. ஹலோ அக்கா எப்படி இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? அதான் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களே, உயிர் மட்டும் தான் இருக்கு. இப்பதான் வீட்டுக்கு கூட்டி போய் சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஆஸ்பத்திரி போய் வச்சிடாதீங்க. வைங்க போன. சரி சரி, நீ கூட இருந்து பாத்துக்கப்பா. நான் பக்கத்துல வந்துட்டேன், வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். ரொம்ப அக்கறை அக்கா மேல பண்றதெல்லாம் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணும்போது அக்கா மேல அக்கறை இல்லையோ? வைங்க போன சும்மா. டேய் நீ டென்ஷன் ஆறா, எல்லாம் சரியா போகும்.
போய் அக்காவை பார்த்து சமாதானப்படுத்து. எதையும் மண்டையில ஏற்றுக்காத. நீ நான் டென்ஷன் ஆகாத. அக்கா சமாதானப்படுத்தினா எல்லாம் சரியா போகுது. நான் உன் கூட எதுக்கு இருக்கேன்? அமுதாவை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன நம்புடா. எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிவிட்டாங்க. வாங்கம்மா, பொறுமையா வாங்க. செந்தில் பிஏ பிஎட் ஆசிரியர். என் மக முறையா படிச்சு வாத்தியார் ஆயிட்டான்ல, இனிமே மறுபடியும் இந்த வீடு வாத்தியார் வீடாயிடும். ரொம்ப நன்றியா செந்தில். இந்த நாளுக்காக தான் அம்மா இத்தனை நாளும் தவமா கிடந்த. இந்த அம்மா ஆசைய நீ நிறைவேத்திட்ட. இது போதுயா. என்னத்தா வேட்டு இனிப்புன்னு பட்டைய கிளப்புறீங்கள? பின்ன என் மகன் வாத்தியார் ஆயிட்டான்ல. அத்தை, உடம்பு இருக்கிற லட்சணத்துல இன்னமும் நீங்க அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காக? அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒன்னாயி மறுபடியும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறதா? பாப்பா உள்ள கூட்டிட்டு போப்பா. அம்மா வாமா உள்ள போலாம். என்ன ஏன் உங்க அம்மா இப்படி போகுது? அம்மா அம்மா நில்லுமா. அம்மா என்னம்மா பண்ற? அம்மா அம்மா தள்ளு. என்னப்பா? மா என்னம்மா பண்ற? மா அது அட என்ன பண்றீங்க? மா அது எடுத்து போறியா? மா மா நீங்க என்னம்மா? ஆசிரியரா? மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அடிக்காம எவ்வளவு தைரியமா வாசல்ல போட்டு வச்சிருக்க? ஏமா விடுமா. என்னம்மா மா ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க. அம்மா வேண்டாம்மா. எரிங்கத்தை நான் பாத்துக்கிறேன். மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வேணாமா, விடுமா. அத நம்மளே இப்படி போய் சொன்னது இல்லையே. காடு பையனுக்கு வர்றாங்க பாரு, உள்ளநெறி கூட்டம். எரிச்சு தலையை முழுங்குங்க. இவங்க ரெண்டு பேரையும் எரிச்சிருக்கணும்.
என்னக்கா இது அக்கா ஃப்ராடு ஒளியட்டும். பெரிய திருவள்ளுவர் பேர டெய்லி ஒரு திருக்குறள் எழுதி அதுல தமிழ் வழக்க வேற இதுல வேற டியூஷன் எடுக்கப்படுமா? என் ஊர்ல உள்ள பிள்ளைல உடனே பிரார்த்தனை பண்ண வைக்க போறியா? கோத்துக்கு ஏ மாப்பிள அது பிச்சு வெளியே போறா. அவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிவிட்டு அசால்ட் வந்து டேய் டேய் ஃப்ராடு, போர்ட தொடாதடா. அந்த போர்ட தொடுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. வெளியே போடா. டேய் அவன் வேற யாரை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லலடா. பார்த்தா உசுருக்காக தாண்டா. இதெல்லாம் நீ நல்லா பேசுவ. ஏன்னா நீயும் கூட்டுக்கலவனி தானே. நல்ல மாமனும் மருமவனும் சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை ஏமாத்திட்டு தானே தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. அப்படி கேளு மாப்பிள. எப்ப பார்த்தாலும் பெரிய யோக்கிய மாதிரி எங்களை பத்தி வியாக்கானம் பேசுறது. உங்க யோக்கியதை இதுதானே? நான் ஏதோ என் சத்தைக்கு தந்த மாதிரி ஒரு 5க்கும் 10க்கும் சின்ன சின்ன பொய்ய சொல்லி ஒரு கமிஷன் வாங்கிட்டு இருப்பேன். அதை என்னவோ பெரிய குலகுத்தமே கத்துறீங்க. இப்ப நீங்களும் உங்க மருமகனை முப்புட்டு பெரிய பொய்ய சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வந்து நிக்கிறீங்க. யோ இனிமே நீங்க வாயே திறக்கூடாது. அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. வாய மட்டும் கிடையாது, இனிமே நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழைய கூடாது. அத மீறி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுங்க, காலை வெட்டி போட்டுருவோம். 2 பேரும் வெளியில போங்க. நீ யாரா எங்களை வெளியே போக சொல்றீங்க? இது எங்க அக்கா விடுறா. எங்க அக்கா வந்து சொல்லட்டு நான் போறேன். அக்கா வர்றா. அக்கா ஏய் நிறுத்துடா. ஏய் வேண்டாம். போகாத. நீ வெளிய வா. ஏய் பாரு தள்ளி விடுடா. ஏய் விடாத. விடாத. அக்கா நில்லு. அக்கா 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 கதவை திறக்கா. அக்கா கதவை திறக்கா. நான் சொல்றது கேளு. கதவை திறக்கா. அக்கா நடந்தது நடந்து போச்சுக்கா. இப்படி கதவை சாத்தி உள்ள இருந்தா என்னக்கா அர்த்தம்? வெளியே வந்து அவனை உள்ள வாடு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஐயோ செந்தில் வாத்தியார் இல்ல, அவன் கிளாஸ் தான் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாதா? அவன் இப்படி ஒரு பொய்ய சொன்னான். இப்படி ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவன் ஒவ்வொரு நாள் எப்படி வேதனைப்பட்டிருப்பான் தெரியுமா உனக்கு? அக்கா வாக்கா, அவன் பாவம்க்கா. வந்து ஒரு வார்த்தை கூப்பிடுக்கா. அக்கா வெளியே வாக்கா, வெளியே வாக்கா. அக்கா அக்கா கதவை திறக்கா. வாக்கா, செந்தில் பாவம்க்கா. அவனை வந்து கூப்பிடுக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய பாசமல சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்களோ அப்படி? அக்கா அக்கா இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்படியே நடிப்பியா? என்னமோ உன் அக்கா வீடுன்னு அதிகாரமா உள்ள வந்தீங்க. இப்ப என்னாச்சு? இனிமேலும் நீ அவன் கூட சேர்ந்தா உனக்கும் அதே கதி தான். 2 பேரும் வெளியில போக வேண்டியதான். வெளில போங்க. என்ன வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு யாரா நீங்க? யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நானும் மாப்பிள்ளை இந்த வீட்டுல தாண்டா இருப்போம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. நீ வெளிய போயா. வெளில போயா. முதல்ல வெளிய போயா. நீ பண்ண பிரார்த்தனத்துக்கு கஞ்சி தண்ணி இல்லாம அலைய போற பாரு. டேய் என்னையா மாமா, என்ன மாமா ஒரு கழுத்துல போறாரு? குத்தவராப்பா. டேய் மாப்பிள வாடா, உள்ள போடா வாடா. இல்லை அம்மா, நான் வீட்டுக்கு வரல. ஏன்? அம்மா என்கிட்ட வந்து என்னை வாடான்னு கூப்பிடாத வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. இங்கேயே தான் இருக்க போகிறேன். டேய் அக்கா வராது. இப்ப இருக்க பொசிஷன் வேற. வா. என்னது? இங்கேயே தான் நிப்பியா? இது என்ன சத்திரமா? கண்டவெல்லாம் வந்துட்டு போறதுக்கு? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா உன்னை கண்டம் தொண்டமா வெட்டி விடா விடா பாப்பா. ஏய் விடா. வீட்டு வாசல்ல ஆடு மாடு எல்லாம் தான் படுத்து கிடக்கு. அதையெல்லாம் நம்ம விரட்டிட்டா இருக்கோம். அது மாதிரி தான் இதுவும் நினைச்சு கடந்துட்டு போட்டோம். நீ விடு. நீ இதை விட்டுட்டு வேலையை பார்க்காம இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வேண்டாமா, ஆடு மாட விட்டுறலாம். இந்த மாதிரி குளிநறி கூடத்தை விடவே கூடாது. ஏ உள்ள வா. நான் கோவத்துல பண்ணிடுவேன். வா வாடா. போடா.